போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பை டே. ஏன்னா பையுடைய மதிப்பு நமக்கு தெரியும். அதாவது சர்க்கிள் எங்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அங்கெல்லாம் அந்த பையுடைய மதிப்பு வரும். இப்போ பையுடைய மதிப்பு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 22/7 நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்லுவோம். இல்லைன்னா 3.14 சொல்லி அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்லுவோம். அதில் வந்து ரியல் வேல்யூ கிடையாது. ஏன்னா அதுக்கு நம்ம ரீசன் பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். இந்த பைங்கிறது சர்க்கிளுடைய கான்செப்ட் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர்னு எடுத்துட்டிங்கன்னா ஸ்கொயருடைய சர்க்கம்ஃபரன்ஸ்னு பார்க்கும்போது இதனுடைய லென்த்து மூணையும் கூட்டி போட்டுருவோம், பெரிமீட்டர். அது மாதிரி ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெக்டாங்கிளுடைய 4 அளவையும் கூட்டி போட்டிங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டர் கிடச்சிரும். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அளவில் இருக்கனால நம்ம அப்படி எல்லாத்தையும் கூட்டி போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதான் சர்க்கிள் படம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அளவை வந்து நம்ம டேரெக்டாக எடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் நடுவில் உள்ள அளவு என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து டயமீட்டர், இது வந்து நமக்கு என்னென்னா ரேடியஸ், இது நம்ம வெளியே உள்ள சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன கேட்டிங்கன்னா 2/r. இப்போ அந்த பை ஒரு வேல்யூ வந்து சர்க்கிள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ சர்க்கிளில் யூஸ் பண்ணுவீங்க, ஹெமி சர்க்கிளில் யூஸ் பண்ணுவீங்க, சிலிண்டரில் யூஸ் பண்ணுவீங்க, கோனில் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்பியரில் யூஸ் பண்ணுவீங்க, ஹெமிஸ்பியரில் யூஸ் பண்ணுவீங்க, ஃப்ரஸ்டத்தில் யூஸ் பண்ணுவீங்க, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் அந்த பையுடைய வேல்யூ வரும். அப்போ வந்து சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் என்ன ஒழுங்கற்ற வடிவீடுகள் இருக்குது. இப்போ ஸ்கொயர்னா ஃப்ளாட்டாக இருக்கும், ரெக்டாங்கிள்னா ஃப்ளாட்டாக இருக்கும், ட்ரையாங்கிள்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அப்போ இது வந்து நமக்கு ஒரு ஒழுங்கற்ற வடிவில் இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் போது நம்மளே பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரெட் ஒன்று எடுத்துக்கிடுவோம். இந்த த்ரெட் அப்படியே எடுத்துக்கிடுவோம், நீளத்தை இந்த சர்க்கிளுடைய த்ரெட்டை எடுத்துக்கிட்டு அந்த நீளத்தை நம்ம அளந்து பார்த்துக்கிறோம். அப்போ வந்து இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ வந்து சர்க்கம்ஃபரன்ஸு ஏன்னா அந்த த்ரெட்டுடைய நீளத்தை டோட்டலாக அளந்துக்கிறோம். டிவைடர் பை டயமீட்டர்னா விட்டம். இந்த விட்டத்தால் வகுத்தீங்கன்னா ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 3.14 கிடைக்கும். அப்ராக்சிமேட் வேல்யூ 3.14. அப்போது ஒரு சர்க்கிளாக இருக்கக்கூடிய ஷேப், அந்த சர்க்கிளுடைய சைஸ் எந்த சைஸும் இருந்துட்டு போகுது. ஏன்னா சின்ன சைஸாக இருக்கட்டும், பெரிய சைஸாக இருக்கட்டும், அதோட பெரிய சைஸாக இருக்கட்டும், எந்த சைஸாக இருந்தாலும் அந்த சர்க்கம்ஃபரன்ஸை டயமீட்டரால் வகுத்தா ஈக்குவல் டு நமக்கு என்னென்னா 3.14 கிடைக்கும். இந்த 3.14 தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா பைங்கிற ஒரு வேல்யூ எடுக்கிறோம். இப்போ பாருங்கள், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பையன்னு ஒரு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பைக்கு மதிப்பு புக்கில் கொடுத்துருப்பாங்க 22/7 எடுத்துக்கோ, 3.14 எடுத்துக்கோ. அப்படி எடுத்தால் தான் கொடுத்துருந்தா தான் அந்த வேல்யூ நம்ம எடுக்கணும். ஏன்னா 22/7 22/7 எடுக்கிறோம், 3.14 3.14 எடுக்கிறோம். மற்றபடி பை ஈஸி இர்ரேஷனல் நம்பர், பின்னாடி பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் சொல்லி பார்க்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸு ஈக்குவல் டு இது வந்து பை, டயமீட்டர் ஈக்குவல் டு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து டயமீட்டருக்கு 2 R சேர்ந்தது என்னது டயமீட்டர். அப்போ இந்த டயமீட்டர் அங்கே போய் பெருக்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா டயமீட்டர்னு போட்டுக்கலாம், அல்ல 2Rன்னு போட்டுக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 2R கொண்டு வந்து எழுதிங்கன்னா 2/Rன்னு வந்துடும். அப்போ சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா இப்படி தான் டெவலப் பண்ணுறாங்க. அப்போ எனி ஒரு சர்க்கிளுடைய இதை வந்து அதனுடைய டயமீட்டர், இப்போ சின்ன சர்க்கிளாக இருந்து வச்சுருங்களேன், இது சின்ன சர்க்கிள், இதனுடைய டயமீட்டர் கொண்டு போகணும். மீடியம் சைஸ் இருக்குன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைட் பை டயமீட்டர். எனி சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸை டயமீட்டரால் வகுத்தாங்கன்னா நமக்கு வரக்கூடிய வேல்யூ என்ன 3.14. இந்த 3.14 இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் என்னென்னா பை டே அப்படிங்காங்க. அப்போ எப்படி சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா 3ங்கிறத பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 14. அப்போ மார்ச் 14 இதை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா பை டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ பையுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போதா சர்க்கிள் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ மேத்தமெட்டிக்கலி ஒரு ரியல் வேல்யூ ஆகுது. இதை தான் 1706 வில்லியம் ஜோன்ஸ் வந்து இதை அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த பைங்கிறது அது எங்கே உள்ள லெட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரீக்கில் உள்ள 16வது ஆல்பாபெட் லெட்டர் தான் என்னென்னா பையுடைய மதிப்பு. ஏன்னா இப்போ பைங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ பையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஓரளவு நம்ம பையை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த பையில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷின் கேட்டிருக்கான் டிஎன்பிசியில், ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸு. அப்போ அந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் அந்த கொஷின், பையின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருமே பையின் மதிப்புன்னு சொல்லும்போது டக்குன்னு நமக்கு வேல்யூ தெரிகிறது வந்து 22/7 அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். அப்போ 22/7 வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது. சில இடத்துல கணக்கில் பார்த்தீங்கன்னா 3.14 போடுவோம். அப்போ பையுடைய மதிப்பு. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் என்ன வச்சுருக்காங்க கேட்டிங்கன்னா விகிதமுறு எண்ணுன்னு வச்சுருக்கான். இன்னொரு ஆப்ஷன் என்ன விகிதமுறா எண்ணுன்னு ஒன்று வச்சுருக்கான். அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே எப்போவுமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா நம்ம என்ன மிஸ்டேக் கொடுறோமோ அதை தான் ஒரு கொஸ்டினாக செட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு டைம்.
பழைய கொஸ்டின் எல்லாம் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்லாம் உங்களுக்கு வராது. காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஃபிட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும். கேர்லெஸ் மிஸ்டேக் எவன் அவாய்ட் பண்ணுறானோ அவன் தான் ஃபிட்டுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதான் என்ன கேட்டிங்கன்னா விகிதமுறாயன். நம்ம ரெண்டாவது பார்க்கலாம், அந்தனுடைய இது ரெண்டாவது பார்க்கலாம். இப்போ வந்து எப்போவுமே ஒரு கொஷின் இது உங்களுக்கு தெரிஞ்சுட்டா விகிதமுறாயன்னு சொல்லி தெரிஞ்சால் நீங்கள் போட்டுருங்க. இல்லை ஆப்ஷனை நல்லா உத்து பார்க்கணும், ஆப்ஷன்லேருந்து போகிற பார்க்கணும். ஆக்சுவலாக ஏ ஆப்ஷன் என்ன கொடுக்கானா 22/7, பி ஆப்ஷன் என்ன கொடுக்கானா 3.14, சி ஆப்ஷன் என்ன ரேஷனல் நம்பர் விகிதமுறாயன். இந்த மூணுமே ஒன்று தான். அப்போது கிட்டத்தட்ட மூணுமே ஒரே வேல்யூவாக இருக்கிறனால அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, விகிதமுறாயன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படி ஒன்று போட்டுக்கலாம். ரெண்டாவது 22/7 3.14 கிட்டத்தட்ட நம்ம ஒன்று தான் நினைப்போம். அப்போ ஆப்ஷன் வந்து வேறு மாதிரி ஆப்ஷன்லேருந்து நம்ம போகிற மாதிரி பார்த்துக்கிடணும். அப்போ நமக்கு வந்து இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு என்னங்கன்னா இர்ரேஷனல் நம்பர். அப்போ நமக்கு இதில் வந்து ஏன் 22/7 கிடையாது, 3.14 கிடையாது, ரேஷனல் நம்பர். ஃபஸ்ட்டு ரேஷனல் நம்பர்னால் நமக்கு என்னன்னு தெரியணும். ரேஷனல் நம்பர்னால் அந்த இடத்துல மீனிங் பார்த்தீங்கன்னா இதான் ரேஷனல் நம்பர். ரேஷனல்ங்கிற வார்த்தையில் ரேஷியோங்கிற வார்த்தை இருக்குது. ரேஷியோனா என்னென்னா 3:4 அப்படின்னா அது ஒரு ரேஷியோ. 3/4 அப்படிங்கிறது ஒரு ரேஷியோ. ஏன்னா அப்போ ஒரு மினிமம் ஃபார்மில் சுருக்கி எழுதக்கூடியதான் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரேஷியோ. இப்போ நமக்கு வந்து ஒரு பின்னம் வந்து இருக்கிறது தான். இப்போ P/Qன்னு ஒரு பின்னம் இருக்குது. தட் இஸ் ரேஷனல் நம்பர். ஆனால் அதே ரேஷனல்ங்கிற வார்த்தை இங்கேயும் இருக்குது. ரேஷனல் அங்கேயும் நமக்கு P/Q ஃபார்மேட். ரெண்டுமே பின்னம் தான். ரெண்டுமே பின்ன வடிவில் தான் இருக்கும். இந்த பின்ன வடிவம் வந்து கம்ப்ளீட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து 7/2ன்னு எழுதுறீங்க. அப்போ இதை வந்து நம்ம சுருக்கி என்ன எழுதிடலாம், 3.5 எழுதிடலாம். ஃப்ராக்ஷன் தான், ஆனால் கம்ப்ளீட் ஆகிட்டு. தமிழில் பார்த்தீங்கன்னா முறியன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ அதே 10/3ன்னு எழுதுறீங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 3.333333ன்னு போயிட்டே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் 3.3 அப்படி மேலே ஒரு கோடு போட்டோன்னா அது வந்து என்னதாயிரம்னா கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, தட் இஸ் விகிதமுறாயன். இப்போ சேம் நம்பர் ரிப்பீட் ஆகி போனால் கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிஃப்ரெண்ட் நம்பர் ரிப்பீட் ஆகி போச்சுன்னா நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ டிஃப்ரெண்ட் நம்பர் பின்னமாக தான் இருக்கணும். பின்னத்தில் வந்து டிஃப்ரெண்ட் நம்பர் ரிப்பீட் ஆகி போயிட்டே இருக்குன்னு வச்சுருங்களேன், தட் இஸ் இர்ரேஷனல். அப்போ 22/7 அப்படிங்கிறத வகுத்து கால்குலேட்டரில் நீங்கள் வகுத்து பார்த்தீங்கன்னா 3.14 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நம்பர் வரும். அடுத்தாப்புல அதே நம்பர் ரிப்பீட் ஆகும். அப்போ அதே நம்பர் ரிப்பீட் ஆகா தட் இஸ் என்னன்னா ரேஷனல் நம்பர். அப்போ 22/7 என்னன்னு கேட்டிங்கன்னா ரேஷனல் நம்பர் தான். 3.14 அவனே வந்து கம்ப்ளீட் பண்ணி எழுதிட்டான். அப்போ அதுவும் என்ன கேட்டிங்கன்னா ரேஷனல் நம்பர் தான். ஆனால் பை மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, பை மதிப்பை கம்ப்ளீட் பண்ணி எழுத முடியாது. அப்படி போயிட்டே இருக்கும், ட்ரில்லியன் கணக்காக போயிட்டு இருக்கும். இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. ராமானுஜம் ஓரளவுக்கு லைட்டாக பையுடைய மதிப்பு கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு தவிர ஃபுல் மதிப்பு யாரும் கண்டுபிடிக்கல. அப்படி இன்ஃபினிட்டிவாக போயிட்டு இருக்குன்னா சேம் நம்பர் ரிப்பீட் ஆகாது, டிஃப்ரெண்ட் நம்பர் ரிப்பீட் ஆகும். அப்போ இன்ஃபினிட்டாக போயிட்டு இருக்குன்னா அதுக்கு பேர் என்னன்னா இர்ரேஷனல் நம்பர். இப்போ பை வந்து கணக்கில் கொடுத்துருப்பான், பையுடைய மதிப்பை 22/7ன்னு போட்டுக்கிட்டுங்கன்னு சொன்னால் நம்ம 22/7 போடுறோம். பையுடைய மதிப்பை 3.14 போட்டுக்கிட்டோன்னா 3.14 போடுறோம். ஆனால் ரெண்டுமே நமக்கு வந்து ஆக்சுவல் வேல்யூ கிடையாது, ரியல் வேல்யூ கிடையாது, அப்ராக்சிமேட் வேல்யூ தான். உண்மையான இது என்ன கேட்டிங்கன்னா இர்ரேஷனல் நம்பர். அப்போ இர்ரேஷனல் நம்பர்னால் ஒரு பின்னம் தான். பின்னத்தை வகுக்கும்போது நமக்கு புள்ளியில் டெசிமலில் போகும்போது சேம் நம்பர் வராமல் டிஃப்ரெண்ட் நம்பராக போயிட்டே இருக்கும், இன்கம்ப்ளீட்டாக போயிட்டே இருக்கும். தட் இஸ் என்னன்னா இர்ரேஷனல் நம்பர். இப்போ பை டே என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அந்த மதிப்பு வச்சு இந்த மதிப்பு வச்சு தான் எடுத்திருக்காங்க, March 14. ஏன்னா பையுடைய மதிப்பு எடுத்துக்கிறோம். அதனால் நமக்கு இப்போ ராமானுஜ பிறந்தநாள் வந்ததுனால இதையும் நம்ம சேர்த்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.